ஸ்ரீராம ஜெயம், இந்தியா ஜெயிக்கணும். பாய் எதுக்கு இவ்வளவு பயம்? ஸ்ரீராம ஜெயம் போட்டுலாம். டேய், நியூசிலாந்து கூட ஃபைனல்ரா, ஜெயிக்கணும்ல. சப்பே அடிச்சு விட்டுறலாம். நீங்க வேற சப்பே அடிச்சிடலாமா? டேய், 2000ல நியூசிலாந்து தோத்துருக்கோம்டா ஃபைனல்ஸ்ல. சரி, அப்புறம் என்ன? அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி கப்பு போச்சு. சரி, ஒரு மேட்ச் என்ன நீங்க ஒரு மேட்சா? அப்புறம் 2021 டெஸ்ட் சாம்பியன்ஸ்ல செஞ்சான்ல, அதுவும் அவன் தான்டா. ரெண்டு மேட்ச் தான் தோத்துருக்கோம். அதுவும் ரெண்டு மேட்சா? டேய், 2019 செமிஃபைனல்ல ஞாபகம் இருக்கா? செஞ்சு விட்டியான் வாயிலே. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என்ன செய்யணும்னா அதுதான் ஸ்ரீராம எழுதிட்டு இருக்கேன், ஜெயிக்கணும்ல. அவ்வளவு பயம் எதுக்கு? இன்னொன்னு தெரியுமா? கேளு. சொல்லுங்க. என்ன நீ இங்க பாரு, லீக் மேட்ச்ல நம்ம ஒரு டீமை வின் பண்ணிருப்போம்ல, ஆமா. டீம் ஃபைனலுக்கு வந்தா நம்ம அவங்க கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கோம்டா. எப்படி சொல்றீங்க? 2017 பாகிஸ்தான் கூட சாம்பியன்ஸ் டிராஃபி லீக்ல நம்ம ஜெயிச்சோம், தோத்தது பாகிஸ்தான். 2023 பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வந்துருங்க. 2025ல நியூசிலாண்ட ஜெயிச்சிருக்கோம், ஃபைனல்ஸ்ல அவன் வேற வந்துட்டான். இருந்தாலும் நம்ம சைடு ஒரு பாசிட்டிவான ஆள் இருக்கான். யாரு? அடி பண்ட இருந்தா டோர்னமெண்ட்ல கப்பு நமக்கு தான். அப்படியே நெகட்டிவும் இருக்கான் சமி. அவர் என்ன? அவர் இருந்தா எந்த டோர்னமெண்ட் இது வரைக்கும் ஜெயிச்சது இல்ல. 2015ல இருந்து அப்படியே நடந்திருக்கு. என்ன நீ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம ஜெயிக்கணும்னு வச்சுக்கோயேன். நீ ஸ்ரீராம ஜெயம் எழுத, ஜெயிக்கிறோம். ஸ்ரீராம ஜெயம். ஆமா, பவுலிங் யார் போடுவா? அத வரும் பாத்துக்கிறோம்ப்பா. நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம்ப்பா.